உங்கள் வீட்டில் 10th சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்துட்டு பெற்றோர்களோ அல்லது நிர்வாகமோ நீங்கள் சிபிஎஸ்சியில் வேணாம் மெட்ரிக் போடுங்க அது ஈஸியாக இருக்கும் என்று சொல்லியிருந்தாங்களன்னா இந்த வீடியோவை முக்கியமாக நீங்கள் பாருங்கள். சில பள்ளி நிர்வாகம் அல்லது சில பெற்றோர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா சிபிஎஸ்சி 10th அதிகமாக மார்க் வாங்கலை, அதனால் நம்ம மெட்ரிக்கு போயிடுவோம், மெட்ரிக் ஈஸியாக இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், மெட்ரிக் ஈஸியாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் மெட்ரிக்கில் போய் சேர்றாங்கன்னா அதை செய்யாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் பிரகாரம் சிபிஎஸ்சி +1 +2 என்ன பாடங்களோ அதே பாடங்கள் தான் மெட்ரிக்லையும் இருக்கு. அது மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், அக்கௌண்டன்சியா இருக்கட்டும், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் என்ன வேணா இருக்கட்டும், புக் சிலபஸ் இது சேம், பிரசன்டேஷன் தான் வித்தியாசம், ஒர்க்லோட் இது சேம், பாடங்கள் அதுதான், பிரசன்டேஷன் படிக்கிற விதம், பிரசன்டேஷன் அல்லது கரெக்ட் பண்ற விதம் இதில் தான் வித்தியாசம். அதே NIOSன்னு ஒன்று இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங், அது சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலன்ட் சிலபஸ், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தப்படக்கூடிய ஒரு பாடத்திட்டம். அது ஈஸின்னு சொல்லலாம். சிபிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது NIOS குட் பி ஈஸியர். ஏன்னா சிபிஎஸ்சியில் 5 தேர்வு நடத்துகிறாங்கன்னா 5 நீங்கள் எழுதி தான் ஆகணும் ஒரே நேரத்தில். ஆனால் NIOSல இந்த மாதம் நம்ம லாங்குவேஜ் கிளியர் பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் பிசிக்ஸ், அதுக்கு அடுத்த மாதம் கெமிஸ்ட்ரின்னு ஆராம்சே கிளியர் பண்ணிக்கலாம். அது வேணா ஈஸின்னு சொல்லாமே தவிர சிபிஎஸ்சியிலிருந்து மெட்ரிக் போனால் அது ஈஸின்ற நம்பிக்கையில் போய் சேராதீங்க, யூ வில் பி டிசப்பாயிண்டட். சில பள்ளி நிர்வாகங்களுக்கு 2 ஸ்கூல் இருக்கலாம், ஒரு ஸ்கூலு சிபிஎஸ்சியில், இன்னொரு ஸ்கூலு மெட்ரிக்கில். இந்த மெட்ரிக்கில் அட்மிஷன் இல்லாமல் நிறைய சீட் காலி இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு நீ அங்கே போயிடு, ஆனால் அது உனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. ஏன்னா அங்கேயும் சீட் ஃபில்அப் பண்ணணுன்றதுக்காக. அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு, அந்த 11th போய் உட்காந்து 12th படிக்கும்போது தான் தெரியும், அடடா இது கூட கஷ்டம் தானே அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லை, மெட்ரிக்கில் 11th போர்டு எக்ஸாம் இருக்கு, 12th போர்டு எக்ஸாம் இருக்கு, சிபிஎஸ்சியில் 11th போர்டு எக்ஸாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, சிபிஎஸ்சியில் லாங்குவேஜ் பேப்பர் 1 தான், மெட்ரிக்கில் லாங்குவேஜ் பேப்பர் 2 இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது மெட்ரிக்கில், சொந்தமாக யோசனை பண்ணுறது சிபிஎஸ்சியில் நினச்சிக்காதீங்க, அங்கேயும் சொந்தமாக யோசனை பண்ணணும். சிபிஎஸ்சிலையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டோன்ட் பி மிஸ்கைடட். என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்கள் குழந்தை ஒரு 350 மார்க் வாங்கினா, 330 மார்க் வாங்கினா சிபிஎஸ்சியில்